isenthalpic process. Enthalpy is constant. Throttling process na isenthalpic process. அப்படின்னா என்ன அப்படின்னா enthalpy is constant or change in enthalpy is 0. அடுத்தது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னா இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அண்டர் வேக்கம். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அண்டர் வேக்கம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக தெர்மோடைனமிக்ஸில் கடந்து வர ப்ராசஸ். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஓரளவுக்கு இது பண்ணலாம். தெர்மோடைனமிக்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபுல்லாக அந்த டேர்ம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கூட இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான். அப்படி என்னென்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா the function, the thermodynamic function which depends only on the end state. இப்போ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறோம் வச்சுக்கேன், இது ஸ்டேட் 1, ஸ்டேட் 2. the thermodynamic function which depends only on end state, இதான் end stateனா அது பாயிண்ட் ஃபங்க்ஷன். the thermodynamic function which depends on entire state from starting to end அப்படின்னா அது entire state இல்லை all the state அப்படின்னா அது பாத் ஃபங்க்ஷன். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் டிபெண்ட் பண்ணால் அது பாத் ஃபங்க்ஷன். ஸோ இதில் பாத் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் வருவா, பாயிண்ட் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் வருவான்ப்பா? பாயிண்ட் ஃபங்க்ஷனில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு, என்ட்ரோபி, என்தால்பி எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான். இன்டர் எனர்ஜி எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான். பாத் ஃபங்க்ஷனில் யார் வருவா அப்படின்னா ஈட்டு, ஒர்க்கு, என்ட்ரோபி ஜென்ரேஷன், இதெல்லாம் பாத் ஃபங்க்ஷன். ஸோ பாயிண்ட் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் வருவா, பாத் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் வருவா அப்படின்றது. சரியா? தேங்க்யூ சாம்பியன்ஸ்.